தேவ சத்தத்தை கேட்காமல் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்று வேதத்தின் மூலம் பார்க்கலாம். பாகம் 2. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபை, அவருக்கே துதி கன மகிமை என்னாலும் உண்டாவதாக. பாகம் 1 தேவன் எப்படி பேசுகின்றார், எவைகளை பயன்படுத்தினார் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலே தேவன் பேசும் பொழுது அதை கேட்காமல் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்று வேதத்தின் மூலம் அறியலாம். நான் உங்கள் சதீஷ்குமார், குவைத் தேசத்திலிருந்து. கூடியமான மட்டும் இவைகளை தனிமையாக இருக்கும் பொழுது அல்லது படுக்கின்ற வேளையிலே கேட்பீர்களானால் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசும். இது நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். 2 நபரை காணலாம். ஒருவர் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பொழுது இருந்தவர், மற்றொருவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்தவர். ஆதாம் ஏவாள் வாழ்க்கை மற்றும் யூதாஸ் காரியத்தின் வாழ்க்கை பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் என்பவர்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதர்கள், தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சுவாசத்தை பெற்றவர்கள், அதோடு கூட உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை பெற்றவர்கள். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடந்தார்கள், தேவனை முகமுகமாக கண்டார்கள், தேவனுடைய சத்தத்தை, வார்த்தையை அனுதினமும் கேட்டார்கள். அந்த நிலையிலே கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்த்து சொல்கின்றார், இந்த தோட்டத்தில் உள்ள அனைத்து கனிகளையும் மரங்களையும் உண்ணுங்கள், ஆனால் ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம். அவைகள் உண்ணும் பொழுது நிச்சயமாகவே சாகவே சாவீர்கள், அதாவது மரணம் உங்களை வந்தடையும் என்று எச்சரிக்கின்றார், சொல்லுகின்றார். தேவனுடைய சத்தத்தை, அதாவது வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களா, அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தார்களா என்றால் இல்லை. கீழ்ப்படியாத ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். அதாவது கேட்ட வார்த்தையை விசுவாசிக்கவில்லை, விசுவாசிக்காதபடியினாலே கீழ்ப்படிதல் அங்கு வரவில்லை. மனதில் கொள்வோம், விசுவாசமே கீழ்ப்படிதலை கொண்டு வரும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவ சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய சத்தத்திற்கு, அதாவது சாத்தானின் பேச்சை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் பெற்ற தண்டனை அல்லது சாபம் எது என்றால் மரணம், வலிகள், கண்ணீர், வருத்தம் என்பவைகளே. அதோடு அடிமைகளாக மாறினார்கள். அவைகளே தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கலாம். அவர்கள் மீறுதலினாலே நாம் பாவிகளாக வாழ்கின்றோம். அதை தாவீது உறுதிப்படுத்துகின்றான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று. எனவே அவருடைய வார்த்தை கேட்டு வாழும் பொழுது மட்டுமே 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பார். அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் வாழும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கின்றார். கடைசியாக ஒன்றை நாம் மனதில் கொள்வோம், தேவ சத்தத்தை விசுவாசிக்கவில்லை என்றால் சாத்தானின் சத்தத்தை விசுவாசிக்கிறோம் என்று பொருளாகும். தேவ சத்தத்தை கேட்டு வாழும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும். சாத்தானின் சத்தம் கேட்டு வாழும் பொழுது சாபம் உண்டாகும் என்பதை மனதில் வைக்க வேண்டும். 2வதாக யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். இவனும் ஆதாம் ஏவாளை போல் அனுதினமும் தேவனை கண்டான், தேவனுடைய சத்தத்தை கேட்டான் மற்றும் தேவனோடு நடந்தான். அவர்களைப் போல இவனும் கேட்ட வார்த்தையை விசுவாசிக்காத நிலை. அதனை தேவனே சொல்லுகின்றார். யோவான் 6 அதிகாரம் 63 வசனம் 64 வசனத்திலே, என் வார்த்தையை கேட்டு விசுவாசியாதவன் நமக்குள் இருக்கிறான் என்று. அதோடு அவனுக்குள் பிசாசு ஆட்கொண்டிருக்கின்றான். யோவான் 7:20 சொல்லுகின்றார். எனவே யூதாஸ் தனக்குள் ஆசை என்ற குணத்தை பெற்றிருந்தான். ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கின்றன. இவன் பெற்ற தண்டனை என்னவென்றால், ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை, மன சஞ்சலத்தை, வெறுமையை, குற்ற உணர்வை, கடைசியாக மரணத்தை கண்டான்.
தேவனோடு இருந்தும் தனிமை, வெறுமை காணப்பட்டது. காரணம், கேட்ட சத்தத்தை விசுவாசியாதபடியினால் சடுதியான மரணத்தை இவன் பெற்றான். இவனுக்குள்ளும் ஆதாம் ஏவாளுக்குள்ளும் ஒரே குணம் இருந்தன. அது என்னவென்றால் காட்டி கொடுக்கின்ற குணம். ஆதாம் ஏவாளை காட்டி கொடுத்தான், ஏவாள் சாபத்தை காட்டி கொடுத்தாள். இவனும் ஜீவனுள்ள தேவனை காட்டி கொடுத்தான். மனதில் கொள்வோம், இருவருமே தேவனுடைய சத்தத்தை தினமும் கேட்டார்கள். ஆனால் கேட்ட சத்தத்தை, வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காத நிலை, கீழ்ப்படியாத நிலை. ஆகவே மரணம், இருளை கண்டார்கள். தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே ஆலயத்திற்கு போகும் பொழுது கருத்தாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு தம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சுருக்கமாக மனதில் வைக்கத்தக்கதாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவர்கள் அனுதினமும் சத்தத்தை கேட்டார்கள், கேட்ட சத்தத்தை விசுவாசிக்கவில்லை. விசுவாசம் அவர்களுக்குள் இல்லாதபடினாலே தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு நிலை. தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதபடினாலே அங்கு அவர்களிடத்திலே கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாதபடினாலே அவர்கள் சாத்தானை விசுவாசித்தார்கள். சாத்தானை விசுவாசித்தபடினாலே, நம்பினபடினாலே, சாத்தானுக்கு அடிமையாக வாழ்ந்தபடினாலே அவர்கள் பெற்றது சாபம், கண்ணீர், மரணம். நம்மை நாமே யோசிப்போம். நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம், யாருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ்கின்றோம் என்று. எனவே ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய வார்த்தையை கருத்தாக கேட்போம். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை கருத்தாக கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையின்படி இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்போம். கடவுளுக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்தவர்களும் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நாம் பார்க்கலாம். தேவன் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.